EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை போய் சேராதது தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறீங்க. போய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்துச்சு, தகுதியானவர்களுக்கு போய் சேரலை. கட்சிக்காரங்களுக்கும் வேண்டப்பட்டவங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் போய் சேர்ந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா 1,32,00,000 அக்கௌண்ட்டுக்கு போச்சு. அப்புறம் போலன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, எல்லாருக்கும் போலன்றதான பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஆவரேஜாக 2,19,00,000 தான் சார் ரேஷன் கார்டே. ரேஷன் கார்டு 2,19,00,000 ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுக்கோங்க. 4 2 8 வந்துருச்சுல, 8 கோடி தானே பாப்புலேஷனே. அப்போ அதில் வந்து 1,32 கொடுத்துருக்காங்க. 1,32,00,000 பேர் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், யாருக்கு நீங்கள் சொல்ல முடியும்? யார் குடும்பத்தில் போய் சேரணும்னு சொல்ல முடியும்? நீங்கள் கோடீஸ்வரர் குடும்பத்துக்கு போய் சேரணுன்றீங்களா? அப்படி கிடையாது. அப்போ வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் தகுதியானவர்களுக்கு கொடுக்கல. இது முக்கிய. கட்சிக்காரங்களுக்கும் வேண்டப்பட்டவர்களும் கொடுத்துட்டாங்க. ஒரு பிரச்சனை. அதனால அந்த ஊர்லேயே இருக்கிற இந்த அம்மாக்கு 1000 ரூபா வருது, எனக்கு 1000 ரூபா வரலன்னொடனே அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, வாங்கினவர்களுக்கும் விசுவாசம் இல்லை. ஏன்னா அவர் காசா கொடுத்தாரு. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் எதிரொலிக்கல, இங்கே இல்லை எப்பயுமே நடக்கும். இவர்கள் கணிக்க. நான் தான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் ரெக்கார்டு எடுத்து காட்டுறேன். ஜாதி பணம் வெற்றிக்கு காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னு நான் பலமுறை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பலர் சொல்லுவாங்க இந்த சமூகத்தினர் அங்கே நின்னாங்க, அந்த சமூகத்தினர் இங்கே இருந்தாங்க. அப்படின்னா கோயம்புத்தூர்ல எல்லாரும் கவுண்டராக தான் நிற்பாங்க, இல்லை நாயக்கராக தான் நிற்பாங்க. அப்போ தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் நிற்பாங்க, பட்டியலத்தர் நிற்பாங்க, வட மாவட்டங்களில் வன்னியர் நிற்பாங்க. அப்புறம் எப்படி இப்போ தோக்குறாங்க? 2021 விழுப்புரத்தில் வந்து திரு சிவி சண்முகம் போட்டிடுறாரு. பாமக கூட்டணியில் இருக்குது. விழுப்புரம் வன்னியர்களுடைய கோட்டை, பாமக கூட்டணிக்குது. திரு சிவி சண்முகமே வன்னியர், எப்படி தோத்தாரு? அப்போ நீங்கள் புரியல. நீங்கள் அண்ணாமலை வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் தோற்கிறாரு. அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அவர் கவுண்டர் சமுதாயத்தை எப்படி தோத்தாரு? அவருக்கான ஒரு பெரிய எழுச்சி இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படி தோத்தாரு? அப்போ இவங்க வந்து ஜாதியை வச்சு ஜெயிச்சிடலாங்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம். யார் பணம் கொடுக்கல? 2021 திமுக, 2026 திமுக பணம் கொடுக்கல. அப்போ எப்படி ஏன் தோத்தாங்க? 2006 விஜயகாந்த் அவர்கள் எழுச்சி பெற்ற போதே இதை காலி பண்ணிட்டார். எல்லார்ட்டையும் காசு வாங்கிக்கோ, எனக்கு ஓட்டு போட்டுனார். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, நான் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு தயக்கம். அதனால நம்ம சொல்லுவாங்க சத்தியம் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ காசு வாங்கிட்டா ஓட்டு போடுங்கிற நிலைமை முன்னாடி இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் தான் இதை உடைச்சார். இது ஓன் காசா, இது அவன் காசா, இது வந்து மக்கள்கிட்ட ஆட்டையை போட்ட காசு, அப்போ அதை கொடுக்குறாங்கல்ல, அப்போ வாங்கிக்கணும். அப்போ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, அது அரசாங்கத்தின் பணமோ கட்சியின் பணமோ எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு விருப்பப்பட்ட ஓட்டு போட பழகிட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு நான் சொன்னேன், தாவேக்கு ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு சொன்னேன், இந்த 1000 ரூபா காசை நிறுத்தினா கூட மக்கள் வருத்தப்பட மாட்டாங்கன்னு. அது வந்து சும்மா கட்சிகள் கொஞ்சம் பண்ணுவாங்க, ஆனால் மக்கள் வருத்தப்பட. மக்களுக்கு என்னென்ன, நிம்மதியான வாழ்க்கையை கூட, எங்களை தொந்தரவு பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எங்களை வாழ வைக்க வேண்டிய அவசியம்லாம், நாங்கள் வாழ்ந்துக்கணும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம். தமிழர்கள் வந்து உழைக்கக்கூடியவர்கள், அதில் வந்து பிழைக்கக்கூடியவர்கள், அவருக்கு வந்து புத்தி இருக்குது. அவங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தப்பனால 4 நலத்திட்டங்களை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை செய்யாட்டாலோ இருக்கிற நிறுத்தினாலும் மக்கள் கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்ல வழி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அதாவது நீங்கள் 717 மதுக்கடையில் 3 சொல்லி சொன்னாங்க, மக்கள் வரவேற்றாங்களா எதிர்த்தாங்களா? அந்த 717 கடைகள் மூணு மூலமாக ஒரு அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 3000-4000 கோடி வருமானம் போயிடும். 3000-4000 கோடி. ஆமாம், அது மக்கள் கவலைப்படலை. மக்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதனால மக்கள் தெளிவாக காசை வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டாங்க. காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற தியரி கிடையாது. ஜாதி வச்சுதா தியரி. பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத ஒரு கட்சி, ஒரு சமூகம் வந்துச்சுன்னா பிராமணர்கள் தான். அவங்களுக்கு எந்த கட்சியில சீட்டே கொடுக்க மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அந்த வகையில் விஜய் பண்ணது மிகப்பெரிய விஷயம். நான் என்ன சொல்ல, அதில் பாயிண்ட் என்னென்ன, மிகப்பெரிய விஷயங்கிறது ஒன்று, அது அப்படிதான் ஆறுதல் அடைய வேண்டி இருக்குது. ஆனால் என்னென்ன, தோற்றுட்டாங்களா, ஜெயிச்சுட்டாங்களே. மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338882422. அப்போ பிராமணர்கள் நிறுத்தக்கூடாது, பிராமணர்னா மற்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க, பிராமணர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லா தீரையும் காலி பண்ணிட்டார்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு பல நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களா ஒரு மித்தில் காசு கொடுத்தா வந்து ஜெயிச்சிடலாம், ஜாதியை போட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அது உண்மை இல்லை. இனி தேர்தல்களில் பணம் பிரதானமாக இருக்காது நினைக்கிறீங்களா? இல்லை, குறையும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எதையுமே ஒரு நாள் அழிச்சிட முடியாது. தேர்தலில் வந்து கூட்டணியும் ஒழியும். நீ எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு கூட்டணிகளும் ஒழியும். இனிமேல் கூட்டணியே கிடையாது, அவன் வந்து ஏன் தோளில் ஏறிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நினைப்பு இருக்குது. அதையும் ஒழியும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஒழியும். முதல் நாள்லேயே ஒழியாது. 2016 தேர்தலில் அதிமுக திமுக 2 பேருமே பெரிய அளவில் போய் வெற்றி பெற்றுட்டாங்க. மற்ற குரூப்பு பூரா மக்கள் நல கூட்டணி போய் நின்றுச்சு. ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கிடையாது. காங்கிரஸ் அதிமுக திமுக தவிர அங்கே வந்து எம்எல்ஏ கம்யூனிஸ்டுகள் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, மதிமுக கிடையாது, தேமுதிக கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது. எல்லா குட்டி கட்சியும் இன்றைக்கு வாழ்ந்துட்டாங்க டபக்குன்னு. 2016 எங்கே போனாங்க? அப்போ 2 கட்சியிலும் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டு, அப்பா உனக்கெல்லாம் இடம் கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா கூட்டணி கட்சியிலும் அவங்க பொசிஷன் தெரியும்.
சீமான் போட்டியிடுவது போல எல்லா கட்சிகளும் விரைவில் தனித்து தான் போட்டிடுவாங்க. பட் இட் வில் டேக் டைம். அதே போல் காசும் ஜாதியும் கூட்டணியும் மெதுமெதுவாக ஒழியும், ஒரே நல்ல ஒழியாது. உங்களுடைய விமர்சனம் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி அதிகார பகிர்வும் கூட்டணியும் தவிர்க்க முடியாததாக இருக்குன்றது தான் பலரது கருத்தாக இருக்குது. இதுதான் இந்த ஏமாற்றம். அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணத்தோட சொன்னேன். 2016 எப்படி எந்த கட்சியிலுமே வெற்றி பெறாமல் போச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேறு யாருமே இல்லாமல் ஒரு சட்டசபை எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறதும், 2026 தாவேகா வெற்றி பெற்ற போதும் இதனால தான். நீங்கள் 8 சீட்டு போட்டிட்டு 2 சீட்டு தானே விடுதலை சிறுத்தைகள் வெல்ல முடிஞ்சது. அவருடைய சமூகம் எங்கே போச்சு, திமுகவுடைய ஓட்டு எங்கே போச்சு? அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி மக்கள் எரிஞ்சிடுவாங்க. மக்களுக்கு தேவை நல்ல ஆட்சி. அதுதான் சொன்னேன், பணம் மக்களுக்கு தேவையில்லை, மக்களுக்கு நல்லாட்சி தேவை. வேற வழி இல்லாமல் இருக்கிற குட்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு, அதை தான் பாஜக தவற விட்டுச்சு, அதை தான் நாம் தமிழர் தவற விட்டுச்சு. பாஜக சித்தாந்தம் இருக்குது, தனிநபர் இல்லை. ஒரு தத்துவத்தை தாங்குற ஒரு தனிநபர் தலைவர் இல்லை. நாம் தமிழர் பியூட்டிஃபுல்லான தத்துவம், ஆனால் ஒரே ஒரு நபர் இருக்கிறார், அதுக்கு கிளைகள் இல்லை. அந்த 2 பேரும் மிஸ் பண்ணாங்க. அந்த பெரிய பிரபல்யத்தோட ரீச்சோட விஜய் வந்தார், படக்குன்னு அடிச்சு போயிட்டார். அதனால எல்லாருடைய வாய்ப்பும் அடிச்சு போயிட்டார். அது விஜய் அவர்கள் வென்றிருக்கக்கூடிய ஃபார்முலா தான் எதிர்காலத்தில் எல்லா கட்சிகளுக்குமான ஃபார்முலா. கூட்டணி கட்சி வச்சோ, பணத்தை வச்சோ, ஜாதியை வச்சோ கிடையாது. இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதை மக்கள் நம்பலை. அரசியல் தலைவர் நம்பலை, மக்கள் அது திடமாக இருந்திருக்காங்க. அதுதான் அது அடையாளமாக காட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா இடைத்தேர்தல் வெற்றிக்கு பின்னால் இந்த கூட்டணி கூட மாற வாய்ப்பு இருக்கா? இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது. திரு விஜய் அவர்கள் ரொம்ப சரியாக மூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆட்சியில் விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, அவருடைய சொந்த கட்சியோட பலம் கூட்டிட்டா நம்ம மதிப்பு கம்மியாயிரும்னு நினைக்கிறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் ஐயுமெல்லாம் நினைக்கிறாங்கன்னா, விஜயை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது, வளர்ந்துட்டாருன்னா நம்முடைய ஹோல்டு போயிரும் நினைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்லவே செய்றார், நாங்க எப்பனாலும் ஆட்சியை வாபஸ் வாங்கிடுவோம், எங்களை யார் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போக திரு வீரபாண்டியன் சொல்றாரு, நாங்க தலையிட்டதுனால தான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றது நின்னுச்சு அப்படின்னு. இல்லாட்டி இன்னமும் பல பேர்கள் வந்து இன்னமும் இருக்கிறாங்க. தாவேகா என்ன நினைக்குது, ஏடிஎம்கேல 25 பேர் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வேற காரணங்களுக்காக அவங்கள நட்டாத்தில் விட்டுட்டாங்க. இப்போ அவங்கள பல பேர் திரும்பி ஏடிஎம்கேல போயிட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இல்லை நம்ம இப்போ திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கோம், நம்மளால ஏடிஎம்கேலையும் செயல்பட முடியாது, திரு எடப்பாடி பழனிசாமி விட மாட்டாரு, நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, அதனால தாவேக்காக்கு போயிடுவோம் நினைப்பில் இருக்காங்க. ஆனால் சில காரணங்களுக்காக திரு வீரபாண்டியன் உட்பட பல தலையிட்டு நிப்பாட்டினால அவன் அது நின்று இருக்கு. ஆனால் தாவேக்கா அந்த போக்கில் போகிறது தான் அரசியல் ரீதியாக சரி. அது தார்மீகங்கிறதுக்கு வெளியே கிடையாது. நான் சொல்லிட்டேன், அப்போ தாவேக்கா மட்டும் தார்மீக நான் எதிர்பார்க்குறேன், யார்ட்டுமே கிடையாது. தாவேக்கா இன்னைக்கு முட்டு கொடுத்து கொண்டு கட்சிகளுடைய லாக்ல சிக்கிறாம, அவங்களுடைய சதிவழியில் சிக்கிறாம அவங்க தனித்து இயங்குறதுக்கான வழியை பண்ணணும். அப்போ 120-125 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு சொந்தமாக வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணணும். தங்களை பலப்படுத்திங்க. வரக்கூடிய 5 தொகுதி இடைத்தேர்தலையும் தாவேக்கா தான் போட்டிடணும். வேற யாருக்கும் கூட்டணி கொடுத்துட்றேன், ஒன்று கொடுத்துட்றேன், அண்ணன் திருமாவளவனுடைய கௌரவத்துக்காக கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் 5க்கு 5 நிற்கணும். இன்னும் நிறைய பேர் வாபஸ் வாங்கினா கூட அதை கொண்டு போய் போகணும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா தாவேக்காவிலேயே ஆள் பிடிக்கிறது கிளம்பிட்டாங்க. அதனால அது இட் மே கோ இன் எனிவேர். தாவேக்கா தன்னை பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா தான் சரியா. தாவேக்கா ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குன்னு சொல்லலாமா? ஆபத்தான நிலைமையில இன்னைக்கு இல்லை, அப்படி வந்தாமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடு செய்யணும்னு சொல்லி சொல்றேன். நம்ம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு, பட்னியோ வழியோ இல்லை. ஆனால் நாளைக்கு நீங்கள் சேமிக்காமல் போயிட்டீங்கன்னா ஒரு ஆபத்து இருக்குங்கிற சொல்லணும். எதிர்காலத்தில் நீங்கள் இன்னைக்கு இந்த கட்சியோட தயவுல தான் இருக்கிறீங்க. நாளைக்கு இவங்கள யாராவது 2 பேர் வாசாங்களோட ஆட்சிக்கு ஆபத்து. உண்மை. அப்போ இந்த 5 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் பலம் கூடும். யாராவது 2 பேர் வாபஸ் வாங்கினா ஆபத்து கிடையாமல் போகும். ஒரு 4 சீட் வெளியே போச்சுன்னா கூட 5 சீட் உங்கள்கிட்ட இருக்குது. காங்கிரஸ் கட்சி தனியாக வாபஸ் வாங்கினாலோ, விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் வாபஸ் வாங்கினாலோ, 2 கம்யூனிஸ்ட் மட்டும் வாபஸ் வாங்கினாலோ ஆபத்து இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் ஈச் 4 இருக்குது, காங்கிரஸ் 5 இருக்குது. இந்த 5 உள்ள வச்சா தப்பிச்சிருவீங்க. ஆனால் இவங்க 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சிக்கு ஆபத்து. அப்போ சொந்த பலத்தை கூட்ட வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இருக்கிறது. அந்த திசையில் அவர்கள் பயணிக்கணும், தயங்கக்கூடாது. விஜயனுடைய வெற்றி ரஜினிகாந்தால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. அதுக்கு ரஜினிகாந்த் கூட பதில் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகும் அந்த விமர்சனங்கள் தொடர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கானவரில் நான் ஒருத்தனாக இருக்கிறேன். அதனால் எனக்கு அவரை தெரியும், உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் மனதில் பட்டதை நேரடியாக பேசக்கூடியவர். அவர் நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஒரு பேச்சாளர் கிடையாது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினாலோ, சீமான் அவர்கள் பேசினாலோ, வைகோ அவர்கள் பேசினாலோ வார்த்தைகள் கன கச்சிதமாக ஆணி அடித்த மாதிரி விடும். உங்களுக்கு தெரியும், தலைவர் பேசுகிற வேகமே அதிகம். அப்போ சிந்திக்கிற வேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அதில் 4 மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். அதனால் அப்படி அவரை நன்றாக தெரிந்தவர்களுக்கு அவர் பொறாமைப்படக்கூடியவர்லாம் கிடையாதுன்னு தெரியும். ஏன்னா அவர் இருக்கிற உயரம் இன்னொருவர் எட்ட முடியாதது. உண்மை. அவர் இன்னைக்கு இல்லை, இனியும் காலத்துக்கு பிறகும் ஒரு தியாகராஜ பாகவதரும் ஒரு எம்ஜிஆருமே திரையில் இன்னமும் பேசப்படும் போது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னமும் 100 ஆண்டுக்கு பேசப்படுவார். அவர் தொட்ட உயரம் சாதாரண அவர் தான் சாமானியர்களின் நம்பிக்கை.
இதை மாதிரியான ஒரு கேஷுவலான ஒரு காமன் மேன் முகத்தோட நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆரோ சிவாஜியோ கமலோ அந்த ஸ்கின் டோனு அந்த கலரு அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிலாம் இருக்கணும். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பெரியவர் தான் அண்ணன் தலைவர் வந்து ஒரு ரேஷன் கடையில் நின்னாருன்னா ரஜினிகாந்த் நிற்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு எளிமையான முகம். அது வந்து தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி. அது காமன் மேன் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பார்த்தா இவ்வளோ உயரம் அக்கம் பக்கத்தில் கற்பனை. நரேந்திர மோடி இவர் வீட்டுக்கு வர்றாரு, லீ குவான் யூ இவருடைய ஹோட்டலுக்கு வர்றாரு, கருணாநிதி பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஆசைப்பட்டார், ஜெயலலிதா பக்கத்துல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இன்னொருத்தர் கிடைக்குமா? அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. அதனால அவர் வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறாருங்கிறது வந்து ஒரு பொய் இது. ஆனா அவர் பேசும்போது அதுல அந்த வார்த்தை இந்த வார்த்தை இன்டர்பிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர். அதான் நம்ம புரிஞ்சுக்கும். நமக்கு அவர் ரஜினிகாந்தை அறிந்தவர்களுக்கு இது வந்து ஒரு அறியாமையில சொல்றவங்கன்னு தெரியும். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு வந்து திரு சோ அவர்களுடைய ஆதரவு மாதிரி இஷ்யூ பேஸ்டு. ரஜினிகாந்த் ஒரு சமயத்தில் நேரடியாக பிஜேபி ஆதரிச்சிருக்கிறார், ஒரு சமயத்தில் நேரடியாக இரட்டலைக்கு ஆதரிச்சிருக்கிறார், ஒரு சமயத்தில் நேரடியாக கலைஞருக்கு ஆதரவாக இருந்திருக்கார். அதெல்லாம் இஷ்யூ பேஸ்டு. சோ வந்து இதே மாதிரி பேசும்போது சொல்லுவாங்க அவர் குழப்பவாதிப்பான்றாங்க. அவர் ஒரு எலெக்ஷனில் டிஎம்கேன்றாரு, மறு எலெக்ஷனில் ஏடிஎம்கேன்றாரு, இப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் இஷ்யூ பேஸ்டுங்கிற ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டில் புரியல. அது புரிய வைக்கப்படணும். அப்படிதான் திரு ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு ஒரு காமன் மேன். திரு அஜித் தான் சரியான உதாரணம். அஜித் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னா யாருக்குனாலும் ஓட்டு போட்டிருப்பார் ஒவ்வொரு தேர்தலையும். அவர் டிபெண்ட்ஸ். அவர் he used to express his opinion கரெக்ட் by vote. பொதுவெளியில பேச மாட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் அங்கங்க மைக்கு நீட்டும் போது சில விஷயங்கள் வந்து பேசுறார், அவ்வளவுதான். ஆனா வந்து அவரும் மாறி மாறி எனக்கு ஒரு காலத்துல சார்பு நிலை எடுத்திருக்காரு, அவர் அதை எடுத்தது இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் சார்பு ரெண்டு பக்கம் எடுத்திருக்காருன்ற. அவர் வந்து மற்றவர்களை போல கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, சர்வ வல்லமை பெற்றவராக இருந்தபோது 1க்கு 2 3 மேடையில் பேசியிருக்காரு. செவாலி அவார்டு சிவாஜி கொடுக்குற மேடையில் பேசியிருக்கிறாரு, அண்டு பாஷா பட விழாவில் பேசியிருக்காரு. முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் சர்வ வல்லமையோடு இருந்த போதே. ஸோ அவர் வந்து இதெல்லாம் அசந்து பிசந்துல போய் நிற்கிறவர் கிடையாது. அஜித் அவர்கள் விமர்சனம் பண்ணி எங்களை கம்பல் பண்ணி திரையுலகத்தில் கூப்பிடுறாங்க, எங்களை மிரட்டுறாங்க சொன்னார். எழுந்து நின்று கைதட்டியவர் ரஜினிகாந்த். அதனால அது வந்து சிக்னல் பார்த்துங்க. எழுந்து நின்று பக்கத்தில் கலைஞர் உட்கார்ந்துருக்காரு, கலைஞருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்த ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைதுட்டார். இன்னொருத்தர் செய்ய முடியுமா? அதெல்லாம் அஜித் பேசுனது சரின்னு நினைச்சா கூட பக்கத்தில் கலைஞர் இருக்கிறாரு, ஐயோ தப்பா நினைச்சா உட்கார்ந்துருப்பாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தார். ரஜினிகாந்த் அவர்களை வந்து இவங்க சும்மா போற போக்கில் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அவர் மனசின் பட்டதா நேரடியாக பேசக்கூடியவர், பொறாமப்புற வரைக்கும் சொல்லக்கூடிய அறியாமை அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்கே நடக்காமல் இருந்திருக்கு? இது வந்து அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க. இவங்கெல்லாம் எம்எல்ஏ கூவத்தூரில் வச்சுருந்தது என்னது, சாத்தூரில் வச்சுருந்தது என்னது? திமுகலேருந்து அதிமுக தாவவே இல்லை யாரும், அதிமுகலேருந்து திமுக தாவவே இல்லையா? திமுகவில் சபாநாயகராக இருந்த தமிழ் குடிமகன் சபாநாயகராக இருக்கும்போதே ஏடிஎம்கேல பேசியிருந்தார். அதிமுகவில் அமைச்சராக இருந்த இன்பத்தமிழன் அமைச்சராக இருக்கும்போதே திமுக போனார். அதெல்லாம் யாரும் சொல்ல, ஜனநாயக படுகொலைன்னு யாரும் சொல்ல. இங்கிருந்து அப்படியே தவறாங்க. தேர்தல் முடிவு அந்த ஒரு வாரம் 10 நாட்கள்லயே அத்தனை மக்கள் ஓட்டளித்த மக்களை மதிக்காம அது ரிசைன் பண்றது எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம்? விடுதலை சிறுத்தைகள் யாருக்கு ஓட்டு கேட்டு வந்துச்சு? 2 கம்யூனிஸ்ட் யாருக்கு ஓட்டு கேட்டாங்க? ஐயுஎம்எல் யாருக்கு ஓட்டு கேட்டுச்சு? சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு கேட்டாங்க? இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எங்களை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நெகிழ்வுத்தன்மையோடு இருந்தார். அதன் காரணமாக தான் நாங்கள் போனோம்னு திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் சொல்லேன், ஸ்டாலின் பேசாமல் இருந்தாருன்னா பிஜேபி கூட போயிடுவாங்களா? இதே நெகிழ்வுத்தன்மையை ஸ்டாலின் காட்டட்டும், பிஜேபி கூட போயிடுவாங்களா? ஏடிஎம் கூட போயிடுவாங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் டிஎம்கே விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க. வீரபாண்டியன் சொல்லாரு ஆட்சி கவுந்துரும்னா வந்து ஸ்டாலின் பேசக்கூடாதுன்றார். ஸ்டாலின் என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? அப்போ நீங்கள், நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அரசியலை பொறுத்த அளவுக்கு தார்மீகம், அறம், நேர்மை இதெல்லாம் வந்து வெற்று வார்த்தைகள். இதெல்லாம் பேசுறதுக்கான தத்துவங்கள் நிஜத்தில் கிடையாது. நிஜத்தில் வெற்றி தோல்வி 2 தான். அப்போ அதுதான் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதும் கட்சியில் போய் சேர்ந்ததும். எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் ஏடிஎம்கே 2ஆக பழக்கலையா? நீங்கள் வந்து சசிகலாக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு, எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு, டிடிவிக்கு ஒரு ஆதரவாக குரூப்பு, இபிஎஸ்க்கு ஆதரவாக, ஓபிஎஸ்க்கு ஆதரவு, இதெல்லாம் நிற்கலையா? அப்போ அவரவர் வந்து அப்புறம் திருப்பி எல்லாம் ஒன்று பண்ண சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பச்சோந்தித்தனமா? எல்லா கட்சியிலும் தான் நடக்குது. அழகிரி ஸ்டாலின் 2ஆக திமுக பழக்கலையா? அழகிரி ஆதரவாளர்கள் திமுக ஸ்டாலின் ஆதரவாளர்கள் இருக்கலையா? அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான். அதில் தார்மீக நீங்கள் பேசல அர்த்தமே இல்லை. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய ஆதரவையும் தாவேகா கேட்டது அப்படின்றது உண்மையா? தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய ஆதரவை தாவேகா கேட்டதான் நான் அறியலை. நான் அப்படி அறியலை. அது வந்து திமுக அதிமுக ஒன்று சேர்றது, ஏன்னா தாவேகா ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. தாவேகா வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக முதல்லேருந்தே வந்து ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்கிருச்சு. அது ஆடிட்டு தான் 25 பேர் வந்து அவங்களுக்கு லாபமாக வந்து சேர்ந்தாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே சேர்ந்ததுனால தான்
அவங்க வந்து அதிமுகவோட இணைய முடியல அப்படின்றது ஒரு பக்கம் உண்மை. அப்படி இருக்க திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு, மத சார்பற்ற கட்சிகளோட தான் அவங்க கூட்டணி அப்படின்றதால தான் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவளிக்க சம்மதிச்சோன்னு. காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே அதிமுக வர வாய்ப்பே இல்லையே. மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையே ஒரு பொலிட்டிக்கல் ஹம்பக், அது உண்மை கிடையாது. இதை நான் சொல்லலை, கலைஞர் சொல்லியிருக்கார். மதச்சார்பற்று ஒருவர் இருக்க முடியாது, மதச்சார்பின்மை சாத்தியமில்லை, மத நல்லிணக்கம்தான் சாத்தியம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது இன்னைக்கு அமைச்சரவையில். அது என்ன மத சார்பு உள்ளதா மத சார்பு இல்லாததா? மத சார்பு தான். அப்புறம் மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஜவாஹிருல்லா மத சார்புள்ளவரா சார்பற்றவரா? மத சார்புள்ளவர் தான். என்ன பேசுறாங்க இவங்க வந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மதச்சார்பின்மை. இவர்களுடைய நியோ மதச்சார்பின்மை வந்து கலைஞர் ஏற்கல. நான் சொல்றதுனால கலைஞர் ஏற்கல, அப்புறம் மற்றெல்லாம் நீங்க பாத்துங்க.